டெல்லியில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியுடனான சந்திப்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, குடியரசுத் தலைவரிடம் என்னென்ன பிரச்சினைகள் குறித்து முன்வைக்கப்பட்டது? மொத்தம் 17 பேர் ராகுல் காந்தி தலைமையில் உள்ளே சென்று குடியரசுத் தலைவரை சந்தித்து விட்டு வெளியே வந்தார்கள். அதாவது முக்கியமான காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது குலாம் நபி ஆசாத் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம மல்லிகார்ஜுன கார்கே இருந்திருக்காரு. தமிழகத்திலிருந்து யாரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ள போய் ஜனாதிபதி கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்களை கேட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி. டெல்லியில ஒரு முக்கிய நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். வழக்கறிஞர்கள் மாணவரை தாக்குகிறார்கள், ஆசிரியர்களை தாக்குகிறார்கள். அதனை படமெடுத்தால் படமெடுக்கும் பத்திரிகையாளர்களையும் தாக்குகிறார்கள். இதை தடுக்க வேண்டிய போலீஸ் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு கும்பலை கூட்டிட்டு போய் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ரோட்ல வந்து துரத்தி அடிக்கிறார். இதெல்லாம் டிவியில காட்டினா போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது. ஏன் அப்படின்னா போலீஸ் வந்து மத்திய அரசு, அதாவது ஆளும் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. டெல்லி போலீஸ் எப்பவுமே மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் வரும். இதனால பாஜக எம்எல்ஏ மீதும் நடவடிக்கை இல்லை. யாரு வழக்கறிஞர் அந்த மாதிரி ரோட்டில் இறங்கி தாக்கினாரோ அவர் மீதும் நடவடிக்கை இல்லை. இந்தியாவில் என்னத்தான் நடக்கிறது என்றோ இந்தியாவிலிருந்து ஒழிந்து போன தன்னுடைய சித்தாந்தங்களை மீண்டும் இந்தியா மீது திணிக்க முயற்சிக்கிறது பாஜகவும் RSSம். அப்படிங்கறத நாங்க ஜனாதிபதி கிட்ட தெளிவாக சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினர் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த சித்தாந்தத்தை திணிக்கிறதுக்கு மாணவர்களையும் அவங்க விட்டு வைக்கல. மாணவர்களும் விதிவிலக்கல்ல. மாணவர்கள் வந்து இப்பதான் வளர்ற பருவத்தில் இருக்காங்க. நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படையாக சொல்லும் வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துடணும். மாணவர்கள் ஏதோ பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் தேச துரோகத்தில் போடக்கூடாது. தேசத்துக்கு எதிரானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். மாணவர்களை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். இந்தியா பாஜக ஆட்சியில் ஆரோக்கியமான பாதையில் செல்லவில்லை என்பதை ஆதாரத்துடன் நாங்கள் ஜனாதிபதியுடன் எடுத்து வைத்து அவருடைய தலையீட்டை வேண்டி கேட்டுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு நமக்கு தகவல் சொன்னாங்க.